வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விரக்தியில் இபிஎஸ் வேலுமணி திடீரென ஓபிஎஸ்க்கு ஆதரவு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. தற்பொழுது அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கும் பிளவு பிரச்சனைகள் மிகவும் ஒரு மோதலாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அணியாக திரண்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆதரவு கோஷங்கள், தலைமை அவர் தான் இடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அணியாக பக்கமாக போயிடுவாரோ அப்படின்ற ஒரு அதிர்ச்சியும் ஒரு பயத்திலும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாராம். சப்போஸ் அவர் அப்படி போயிட்டாருன்னா தென்மண்டல ஆதரவும் முக்கிய எம்எல்ஏக்களும் பெரும் விதத்தில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவர் பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவே பாதி காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பேசி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தனி அணியை உருவாக்கிட்டார்னா, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கணும், கூட்டணி பார்த்திங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற ஒரு முழு நோக்கத்திலும் எண்ணத்திலும் எஸ்பி வேலுமணி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆல்ரெடியே அவர் பாஜகவுக்கு பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய பேச்சுக்களையும் அனைத்து விதமான விஷயங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட பாரதிய ஜனதா அவர்கள் பார்த்திங்கன்னா முக்கியமாக எஸ்பி வேலுமணி, தங்கமணி அவர்களின் மூலமாக வேலைகளை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க பல அணிகளை பார்த்திங்கன்னா 2 அணிகளை உருவாக்கிட்டாங்கன்னா அதிமுக மிகவும் பின்னணிவை நோக்கி சென்றுவிடும். ஏன்னா இவங்க இந்த முடிவெல்லாம் இப்போது வரைக்கும் எடுக்காத காரணம் என்னென்னா, இந்த ஒரு தேர்தல் முடிவை பார்ப்பாங்க. தேர்தல் முடிவு மிகவும் மோசமாக, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மிகவும் மோசமான ஆதரவும் பின்னணிவும் பார்த்திங்கன்னா கட்சியில் ஏற்பட்டால் கண்டிப்பாக இவர்கள் அணியை பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டு அப்படியே போயிட்டுருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஆல்ரெடியே அதிமுக இருந்தது, சசிகலா அணி, ஓபிஎஸ் அணி, டிடிவி தினகரன் அணி, எடப்பாடி அணின்னு பல அணி உருவாச்சு. ஸோ இந்த ஒரு சூழலில் பல அணிகள் உருவானா அதிமுக மிகவும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் அப்படின்றத உறுதிப்பட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் ஓபிஎஸ் பக்கம் கொஞ்சம் இவங்க இருவரும் சாய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுகவிலிருந்து வெளியே போயிட்டாவே ஓபிஎஸ் பக்கம் அதிகமாக போவாங்க அப்படின்றது ஒரு யதார்த்த உண்மையாக பார்க்கப்படுகிறது. சப்போஸ் ஒரு வேளை போனாங்கன்னா எடப்பாடிக்கு அதை விட மிகப்பெரிய பின்னணிவு எதுவும் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடியே அவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உறுப்பினர் மீட்பு குழு கூட்டம் அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுட்டு அவர் பெரும் ஒரு ஆதரவை வச்சுருக்காரு. ஸோ இவங்களும் போனாங்கன்னா எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், பூத் கமிட்டிகள் எல்லாருமே போயிட்டாங்கன்னா ஸோ ஒன்றுமே பண்ண முடியாத சூழலுக்கு தொடர்ந்து தள்ளப்படுவார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ அந்த ஒரு சூழல் இந்த ஒரு தேர்தல் அவருக்கு அமைகிறதா? ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் என்ன நடக்க போகிறது அதிமுக வட்டாரங்களில் தெரியும். ஏன்னா தேர்தல் முடிவு அந்த அளவிற்கு முக்கியத்துவமாக தொடர்ந்து பார்க்கப்படுகிறதுங்க. அந்த அளவை பார்த்திங்கன்னா எட்டக்கூடிய ஒரு விஷயங்களாக அதிமுக தொடர்ந்து செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் கண்டிப்பாக அவர்களுடைய இஷ்டத்துக்கு செல்வார்கள். செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது தொடர்ந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது. இந்த ஒரு ஜூன் என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுக்கு பிறகு நடைபெறுகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.